எல்லாரையும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு வீக்கெண்ட் vlog. இந்த வீக்கெண்டுக்காக வந்து சிட்டி சைட் சீயிங்காக வந்திருக்கோம். பின்னாடி இருக்கிறது அக்வாரியம், ரிப்ளீஸ் அக்வாரியம் ஆஃப் கேனடா. எல்லாமே சேர்த்து குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்ககிட்ட நான் இன்னைக்கு போகிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த தடவை ஃபார் அ சேஞ்ச் வந்து ஊர் சுற்றுறதுக்கு காரில் போகாமல் ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போயிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும். அங்கே வழியில் வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்குன்னா அதையும் சேர்த்து பார்த்துட்டே போயிடலாம். இந்த அக்வாரியமுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து சிட்டி பாஸாக எடுத்துக்கலாம். ஒரு 5 இடத்துக்கு சேர்த்து ஒரே பாஸாக இருக்கலாம். இல்லைனா வந்து இந்த அக்வாரியமும் சிஎன் டவருக்கும் சேர்த்து ஒரு காம்போ டிக்கெட். நான் எடுத்துருக்கிறது அந்த காம்போ டிக்கெட் தான். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. அதில் அவங்க பேசுனது கொஞ்சம் தான் புரிஞ்சிச்சு. பாதி சுத்தமாக விளங்கவே இல்லை. என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பசங்கள்லாம் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபிஷ் வாய் திறந்துருக்கு. எந்த ஃபிஷ்க்கு கிட்ட வந்துச்சா இந்த ஃபிஷ்? அந்த ஃபிஷ்க்கு என்னாச்சு? அதோட வால். ஃபிஷ் டேங்க்ல கிராஸ் இருந்தா அந்த அழுக்கெல்லாம் வந்து ஃபிஷ் சாப்பிடும்ல, அதுக்காக. எந்த ஃபிஷ் டா பேபி? எழுப்பி விட்டுலாமா? அது தூங்குது போல. ஸ்விம்மிங் எல்லாத்துக்கும் தெரியும்டா. அக்வாரியம் முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கோம். அடுத்தது வந்து சிஎன்டார் தான் பார்க்கணும். இது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நோட்டம் விடுறதுக்காக போயிருக்காரு. இந்த ஊரில் வந்து இந்த கேனடாங்கிற போர்டு இருக்குது இல்லையா, இந்த பேர் பழக்கம்னு சொல்லாமா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் டொராண்டோ, ஆட்டோவான்னு தனித்தனியாக இருக்கும். இங்கே வந்து சிஎன்டார், அது மேலே தான் இப்போ நம்ம போகிறோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து சிஎன் டவரோட க்யூவில். ஸோ பெரிய க்யூ இப்படி நின்றுட்டே இருக்கு. நம்ம வந்து இந்த க்யூ தாண்டி அந்த மேலே வந்து போய் பார்க்க போகிறோம். அந்த டவருக்கு மேலே அங்கே தெரியுது இல்லையா, ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். நம்ம எட்ஜ் ஒர்க் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எட்ஜ் ஒர்க் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
எட்ஜ் ஒர்க் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதில் வந்து போகிறோமா இல்லைன்னு டிசைட் பண்ணல. போனோன்னா அதையும் சேர்த்து வீடியோ எடுக்கிறேன். நம்ம வந்து பார்க்கலாம். Experience. My name is Rocio. Bonjour, bienvenido a la TUCM. Regarding CP Formation Français. If you want to check the progress of this elevator, check the panels down. We have 2 panels. This is the north part view of the city. Enjoy the view. And we are traveling at 22 kilometers per hour, 15 miles per hour. And in 58 seconds, we are going to reach the outlook level. எலிவேட்டர்லேருந்து வெளியே வந்தோம்னா சிஎன் டவருக்குள்ளார இருக்க வியூ இப்படி தான் இருக்கும். கிடச்ச கேப்பில் வந்து வியூவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உள்ளே புகுந்துட்டேன். டவுன் டவுனோட வியூ இப்படி தான் இருக்கும். இங்கே சிஎன் டவருக்குள்ளார மேலே ஒரு 360 டிகிரி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரிசர்வேஷன் போடணும் போல், அதனால் எங்களால் அதுக்குள்ளார போக முடியல. இந்த லேக்குக்கு பேர் வந்து லேக் ஆண்டாரியோ. சென்ட்ரல் ஐலாண்டோட க்ரூசஸ் எல்லாமே இங்கேருந்து தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து நான் ஆஃபீஸ்க்கு அவுட்டிங் போயிருந்தேன் இல்லையா, அதுவும் இங்கே தான் போனது. அப்புறம் வந்து இந்த டவுன் டவுனோட கம்ப்ளீட் வியூ பார்க்க எல்லாமே பொடிப்படியாக தான் இருக்குது. அந்த ஐலாண்டுக்குள்ளார ஒரு ஏர்போர்ட் கூட ஒன்று இருக்குது. மேபி நிறையா ஃப்ளைட்ஸ் பறக்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னா என்னோடய ஆஃபீஸ் தான். ஏதோ அங்கே பெருசாக 3 பில்டிங்கில் அதில் ஒன்று தான் என் ஆஃபீஸு. டவர்க்குள்ளார தான் இருக்கும். நம்ம வியூ எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம உள்ளார அங்கே ஐ திங்க் கிளாஸ் ஃப்ளோர் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துடலாம், என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் கிளாஸ் ஃப்ளோர் இல்லை கிளாஸ் வாக் அந்த மாதிரி சொல்லும்போது வந்து கொஞ்சம் பயம் ஏதாவது இருக்கும், அது எல்யூஷன் மாதிரி எதாவது க்ரியேட் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பட் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான் இதில். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு படுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் போல். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2 ஃப்ளோர் இருக்குது இந்த மாதிரி கிளாஸ் ஃப்ளோரு. இது வந்து சிஎன் டவரோட இன்னொரு சைட் வியூன்னு சொல்லலாம். அங்கே லெஃப்ட் சைடில் ஓரமாக இருக்கிறது தான் ஏர்போர்ட்டு. இது வந்து இந்த ஊரோட பெரிய ஸ்டேடியம், இது பேஸ்பால் ஸ்டேடியம். இது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வியூஸ் தான். ஆஃபீஸ் பில்டிங்ஸ்லாம் எதுவும் இந்த சைடில் எதுவும் கிடையாது. எல்லாமே ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் தான் இங்கே. கோ ட்ரெயினோடது. அதுவும் இல்லாமல் ஈவினிங் ஆகிடுச்சு, சன்செட் டைம். சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான் இப்போது. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டவுன் டவுன் ஸ்ட்ரீட்ஸ் வழியாக தான் வந்து ட்ரெயின் பிடிக்க போகிறோம். டாட்டர்ஸை பார்த்த உடனே என் ஃபுல்லாக உட்காந்துட்டான் அப்படியே. இது வந்து செப்டம்பர் மந்த் எடுத்த வீடியோ. அப்போல்லாம் வந்து ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இப்படி தான் களை கட்டிட்டு இருக்கும் டொராண்டோ ஃபுல்லாகவே. இந்த vlog அவ்வளோதான். டொராண்டோவோட சைட் சீயிங்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினான விஷயங்கள்னால் இந்த அக்வாரியமும் சிஎன் டவரும் தான். மீதி கொஞ்சம் மியூசியம், ஆர்ட் கேலரி, அப்புறம் இந்த சென்ட்ரல் ஐலாண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து இங்கே இருக்குது. நான் மற்ற விஷயங்கள்லாம் நான் போகும்போது அதோட vlog உங்களுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் வந்து ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம queries அங்கே அட்ரஸ் பண்ணலாம்.